திருநள்ளாறு சிவன் கோயில்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி கிடையாது. அடுத்த வருஷம் தான் நாங்க வந்து கொண்டாட போறோம். அப்ப பஞ்சாங்கமே பொய்யா? வாசன் பஞ்சாங்கம் எவ்வளவு பெரிய கம்பெனி இது. அந்த வாசன் பஞ்சாங்கத்துல இந்த மாசம் 29 தான் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகும்போது தான் சாமி கும்பிடக்கூடிய இன்டென்ஷனே உங்களுக்கு போகுது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாசன் பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல வந்து அவங்க அந்த பஞ்சாங்கத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விதமான பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா இந்த 2 பஞ்சாங்கமும் தனித்தனியாச்சு. அதன் காரணமா தான் இந்த வாசன் பஞ்சாங்கத்தை எல்லாருமே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்றாங்க. வாசன் பஞ்சாங்கம் வந்து தெளிவா இருக்கும். எழுத்து சின்ன சின்னதாக இருந்தாலும் அறிவுள்ள எழுத்துக்களாக இருக்கும். ஆற்காடு பஞ்சாங்கம் வந்து எழுத்து பெருசு பெருசாக இருக்கும். அது அவ்வளவா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அந்த பஞ்சாங்கத்தில். அதனால் அதை யாரும் வாங்குறதில்ல. எல்லாமே வாசன் பஞ்சாங்கம் பார்த்துட்டு ஒரு 70% வாசன் பஞ்சாங்கம் வாங்கிட்டு 25% ஆற்காடு பஞ்சாங்கம் வயதானவங்க 60 வயசு 50 வயசு ஆனவங்கெல்லாம் ஆற்காடு பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி சின்ன ஆளுங்கள்லாம் வாசன் பஞ்சாங்கம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுவும் அதுவும் என்னை பற்றி ஒன்று தான் நான் சொல்லுவேன். இதனால் வந்து உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது.